வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரா பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக நம்ம கலந்து விட்டுறலாம். ஈவனாக நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஓடுற விடுற அளவு நம்ம மசாலா ரெடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் பிடித்தமாக இருந்தது அப்படின்னா தான் ஃபிஷ்ஷில் நல்லா அந்த மசாலா கோட்டாகி வரும். இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுச்சு. இப்போ மீனில் நம்ம தடவி விட்டுறலாம். மீன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் சம்மந்தமாக இருக்கிற எந்த பிரச்சனையும் வராது. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதே போல் இதில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் டி இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இருக்குது, ஜிங்க் இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் இதில் ஒமேகா 3 கொழுப்பாமிலம் இதில் நிறையவே இருக்குது. ஒமேகா 3 நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கும் மூளை சிறப்பாக செயல்படுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மீன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே குட்டாக இருக்கும். அதே போல் இது நம்மளோட இதயத்தை ஒரு லேயர் போல் இருந்து பாதுகாக்குது. இதில் கொழுப்பு சேர விடாமல் தடுக்கிறதுக்கும் இதயம் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் விட்டமின் டி அதிகப்படியாக இருக்கனால நம்மளோட எலும்புக்கு பல்லுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. அதே போல் இதில் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்ல மசாலா ஃபுல்லாக தடவி முடிச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் ரெடி பண்ண மீனை ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே உணர வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு ரவை கலவையில் லைட்டாக ஒத்தி எடுத்துருவோம். நம்ம இப்படி நல்லா பரட்டிட்டு இதை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா பண்ணியாச்சு. நல்லா அந்த ரவையும் அரிசி மாவும் நல்லா ஃபிஷ்ஷில் ஒட்டுறப்படிக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மீனையும் இந்த போல் பரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பாடோட சூடாக ரசம் சாதம் வச்சு சாப்பிடையில இந்த ஃபிஷ் ஃப்ரையோட கலந்து சாப்பிடையில ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரவை அரிசி மாவில் கலந்த மீனை இப்போ நல்லா தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல பொன்னிறமாக சிவந்து வர்ற வரையிலும் நல்லா வெயிட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிற நல்லா ஹீட் ஆகிற வரையிலும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு ஃபிஷ் போட்ட உடனே மிதமான தீயில வச்சுக்கோங்க. டக்குன்னு கரிஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பரட்டி விட்டு எடுத்தாச்சு. நல்லா ஆயிலை வடிச்சிட்டு சூடாக பரிமாறணும் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக தயாராகிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை அழகாக தயாராகிருச்சு. இதை பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. வடித்து எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்ச உடனே சூடாக லெமன் ஆனியனோட சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலால் மிளகுத்தூள் தூவி அழகாக சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.